இந்தியாவை வந்து 1947 தான் உருவாக்கின மாதிரியே ஒரு தோற்றம் கொடுத்து, இந்த ஒரு சிந்தனை பற்றாக்குறை இந்த நாட்டில் இருக்கா மாதிரியும், அரசியல் பற்றாக்குறை, அரசியல் சிந்தனை பற்றாக்குறை இருக்கிறதாகவும் கருதி இவங்க கிரேக்க நாடை பார்ப்போமா, ஐரோப்பாவை பார்ப்போமா, அயர்லாண்டை பார்ப்போமா, அமெரிக்காவை பார்ப்போமா, ஜெர்மனியை பார்ப்போமா, இந்த நாடுகள்லாம் எப்படி அவங்க அரசியல் சாசன சட்டத்தை எழுதினாங்க, அதுலேருந்து எவ்வளோ காப்பி அடிக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் காப்பி அடிக்க முடியும் தான் பார்த்தாங்க. நியூ லேண்ட்ஸ் கன்வெர்ட் ஹீத்தன் லேண்ட்ஸ் இன்டு கிறிஸ்டியன்டம் அப்படின்றது. ஹீத்தன் லேண்ட்ஸ்னா கிறிஸ்துவர்கள் இல்லாத ஒரு நாடை கிறிஸ்துவர்களாக மாற்ற வேண்டும். ஏன்னா ப்ராபகேஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இது எம்ஆர் வெங்கடேஷ் சொல்லிட்டாரோ இல்லை, எம்ஆர் வெங்கடேஷ் இதுக்கு ஆத்தர். இந்த நூலை வந்து நூலா தொகுத்து எழுதினதுக்கு தான் எனக்கு கிரெடிட்டே தவிர இது பல இடத்துலேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கிற கருத்துக்கள். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு பார்வை நிகழ்ச்சியில சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான கெஸ்ட்டை சந்திக்க இருக்கிறோம். இவர் எழுத்தாளர், ஆடிட்டர், பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞராகவும் இப்பொழுது இருக்கிறார். குறிப்பாக பல இந்து வழிபாட்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து நீதிமன்றங்களின் கதவை தட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டு. அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். நீங்கள் ஏற்கனவே டிகேட் ஆஃப் டிகே அப்படின்னு மிக அற்புதமான ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தீங்க. அது ஒன்றும் சொல்லப்போனால் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு பாதையையே அது போட்டதுன்னு சொல்லலாம். காரணம், 2014க்கு முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் செய்த ஊழல் இது குறித்தெல்லாம், அதுவும் அந்த நேரத்தில் வந்து மன்மோகன் சிங் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு அவர் மேலே ஒரு இமேஜ் வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் திருடிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை நீங்களாம் போட்டு சுக்குநூறாக உடைச்சிங்க. அது இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதற்கு பிறகு ரீட்டைனிங் த பேலன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தீங்க. அதுவும் பிரசித்தி பெற்றது. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் பல அறிவார்ந்தவர்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய ஒரு டிபேட்டாக போயிட்டு இருந்தது. பலரும் பேச ஆரம்பித்தாங்க. இப்பொழுது நீங்கள் டிஸ்கவரி அண்ட் பாரத் கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் இன் ஏ இந்து நேஷன் அப்படின்னு புத்தகம் வெளியிட்டிருக்கேன். வரும் 9ஆம் தேதி சின்மயா ஹெரிட்டேஜ் சென்டரில் மாலை 6 மணிக்கு அந்த புத்தகத்தை லான்ச் பண்ண இருக்கிறீங்க. கடந்த சில பாராளுமன்ற தொடர்களை பார்க்குறோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ராகுல் காந்தி இப்படி ஒரு புத்தகத்தை அப்படி தூக்கி தூக்கி காட்டிக்கிட்டு இருந்தார். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதை வந்து சீர்குலைக்கக்கூடிய அளவுக்கு மோடி அரசாங்கம் செயல்படுதுன்னு. இப்போ நீங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தையே வந்து கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் இன் இந்து நேஷன் போட்டு ஒரு அதிர்ச்சியை கிளப்புறீங்க. இதை நான் இதோடைய தோற்றத்தை சொல்லுங்க. எப்படி இதை நீங்கள் இப்படி எழுதணும்னு தோணுச்சு உங்களுக்கு? இது அந்த மாதிரிலாம் ஒரு நாளைக்கு யோசிச்சு தலைக்காவியிலேருந்து ஒரு இடத்துலேருந்து அந்த இடத்த சொல்ல முடியல. ஆனால் சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் என்னை ரொம்ப பாதிச்சுது. கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் சபரிமலைக்கு போயிட்டு வருவேன். இங்கே வந்து ஒரு கிளியராக ஒரு அறம் இருந்தது அந்த ஸ்தலத்துக்கு. வீட்டில் இருக்கிற பொம்பளைகள்லாம், என்னோட வேலை செஞ்சிட்ருக்கவங்க, அவங்கெல்லாம் கூட அந்த ஒரு 3-4 நாளைக்கு அவங்களுக்கு சௌகரியப்படாத போது நம்ம முன்னாடி வரமாட்டாங்க. நம்ம மாலை போட்டுட்ருக்கச்ச அதெல்லாம் எந்த நிர்பந்தமும் கிடையாது. வீட்டில் இருக்கிற தங்கை, அப்புறம் அம்மா, சித்தி, இவங்க அத்தனை பேரும், அப்புறம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட சகதர்மினி, அத்தனை பேருமே வந்து அந்த மாலை போட்டுக்கிறது வந்து அவங்களே போட்டுட்டா மாதிரி தான் பாவிச்சு அவங்க அந்த பூஜையிலெல்லாம் கலந்துட்டு வழி அனுப்புறதுக்கு ஸ்டேஷன் வரைக்கும் வருவாங்க. சில பேர் பார்த்துருக்கேன், பம்பை வரைக்கும் வருவாங்க. பம்பை வரைக்கும் பெண்கள் வந்து வழி அமைச்சு வச்சு இவங்க யாத்திரை பண்ணுறாங்க. இந்த யாத்திரைக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்க அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் இவங்க போய் வர வரைக்கும் அங்கேயே எங்கேயாவது தங்கிட்டு இருப்பாங்க. இது நான் கண்ணாடி பார்த்துருக்கேன், கண் கூட பார்த்துருக்கேன். ஆனால் இதை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம இந்த ஒரு சிவிலைசேஷனல் ஆஸ்பெக்ட், ஒரு பாரம்பரியத்தை வந்து சுக்குநூறாக்கி இதை உதாசீனப்படுத்தி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சு நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த உடனே முதல்ல எனக்கு கோபம் வந்து அந்த ஜட்ஜு நீதிபதிகள் மேலே வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்ததுக்கு அப்புறம் தான் இந்த நீதிபதிகள் பண்ண தப்பு இல்லை, இது வந்து அவங்க படித்த கான்ஸ்டியூஷன் மேலே தான் தப்பு அப்படின்னு தோணுச்சு. கான்ஸ்டியூஷனில் இதெல்லாம் கொஞ்சம் படித்த போது தான் இது கான்ஸ்டியூஷனில் கூட தப்பு இல்லை,
தப்பு வேற எங்கேயோ இருக்கு. முதல் கல் எங்க நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு போட்டோமோ அங்கேயே இது ஒரு பிரச்சனையா வந்துடுது. அதை எடுத்து படிக்கும்போது தான் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசெம்பிளியில் எப்படி பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் டிசைட் பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் பேசினாங்க, எப்படி இவங்களுக்கெல்லாம் வாதம் வந்தது, விவாதம் செஞ்சாங்க. இதில் எழுதினவர்கள் அத்தனை பேரும் வந்து யோக்கியர்கள், தேசத்துக்கு ஒரு குந்தகம் கூட வரக்கூடாதுன்னு நினைத்தவர்கள் தான். ஒன்றும் ஒப்பற்ற மனிதர்கள், இவங்கெல்லாம் தியாகிகள். ஆனால் அப்பேற்பட்ட மனிதர்கள் கூட ஒரு பெரிய தவறு செய்துட்டார்களோ இதை எழுதும் போதுன்ற ஒரு வினா எனக்கு எப்பயுமே இருந்தது. அந்த வினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 5000 8000 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு தேசம். இதில் எவ்வளவோ ஆட்சிகள் இருந்திருக்கு, எவ்வளவோ நம்ம ஏற்றத்தாழ்வு பார்த்துருக்கோம். ஒரு தேசம் 8000 வருஷம் இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஏற்றத்தாழ்வு பார்க்கறச்ச, நீங்கள் அதே மாதிரி ஒரு 8000 வருஷம் இருக்கிற ஒரு தேசத்துக்கு இது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது இயல்பு தான். அந்த இதில் அவங்க ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்து, இந்தியா இப்படி தான் கவர்ன் ஆயிருந்தது, இதை நம்ம எப்படி நம்ம வந்து இதை பார்க்கணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி இதுலேருந்து நம்ம ஒரு உதாரணத்தை எடுத்து உள்வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு சர்ச்சை கூட இல்லை. இந்தியாவை வந்து 1947 தான் உருவாக்கின மாதிரியே ஒரு தோற்றம் கொடுத்து, இந்த ஒரு சிந்தனை பற்றாக்குறை இந்த நாட்டில் இருக்கா மாதிரியும், அரசியல் பற்றாக்குறை, அரசியல் சிந்தனை பற்றாக்குறை இருக்கிறதாகவும் கருதி இவங்க கிரேக்க நாடை பார்ப்போமா, ஐரோப்பாவை பார்ப்போமா, அயர்லாண்டை பார்ப்போமா, அமெரிக்காவை பார்ப்போமா, ஜெர்மனியை பார்ப்போமா, இந்த நாடுகள்லாம் எப்படி அவங்க அரசியல் சாசன சட்டத்தை எழுதினாங்க, அதுலேருந்து எவ்வளோ காப்பி அடிக்க முடியும், எவ்வளோ சீக்கிரம் காப்பி அடிக்க முடியும் தான் பார்த்தாங்க. இது வந்து தப்பு கிடையாது. இதுவும் நான் வந்து ஒரு பெரிய தப்பா சொல்லலை. ஆனா நீங்க உள்நோக்கி பார்க்காதது தான் பெரிய தவறா நான் சொல்றேன். ஸோ இந்த ஒரு கேள்வி எப்பயுமே நம்மளுக்கு உண்டு. என்னடா இது ஒரு ஒரு 5000 வருஷம் பாரம்பரிய நாட்டிலேருந்து எதுவுமேவா ஒன்றும் மிஞ்சலை அப்படின்ற ஒரு கேள்வி வரைச்ச, இது என்னைக்குலேருந்து வந்ததுன்னு தெரியல. ஆனால் வந்தது. வந்ததுக்கு அப்புறம் இதை ஒரு நூலாக எழுதினால், கட்டுரையா எழுதினா சரி வராது. ஒரு நூலா எழுதி இதில் நல்ல ரிசர்ச் பண்ணி எழுதினோம்னா ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து எழுதி நூல் வந்திருக்கு. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி இன்னும் நம்ம பேசணும். அதுக்கு முன்னால் உங்களை பற்றி ஸ்ரீ டிவி நேயர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு, திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு எல்லாருக்கும் தெரியும். அது குறித்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் குறித்து தான் நிறைய மீடியாக்கள் பேசிட்டே இருந்தது. ஜிஆர்எஸ் கொடுத்த தீர்ப்பு, அப்புறம் அவருடைய தீர்ப்பு இருந்தால் 2 நபர் பெஞ்சுக்கு போனது, இது குறித்தெல்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அல்லாகுல்லா நடந்தது, போலீஸ் பண்ண அந்த விஷயங்கள் என்ன. ஆனால் அதற்காக முதல் முறையாக நீங்கள் போய் வாதாடுறீங்க, ராம ரவிக்குமார் சார்பாக அங்கே வாதாடினீங்க. அந்த நீதிமன்றத்தில் உங்களுடைய வாதம் எதை முன்வைத்து சொன்னீங்க, அதை எப்படி பர்சியூ பண்ணாங்க நீதிபதி? இது வந்து ரொம்ப சிம்பிள். இது வந்து 2 விதமாக பிரித்தோம். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 வருஷம் கோவில்ன்றது எல்லாருமே அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று, இது சிவன் கோவில் முருகன் ஸ்தலமா, இல்லை முருகன் கோவில் முருகன் ஸ்தலமா, இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 1920லேயே இது கிளியராக வெள்ளைக்காரன் காலத்திலேயே ஒரு தீர்வு வந்து, இதோட இங்கே மதுரையில் ஒரு கீழ்கோர்ட்லேயும், அதுக்கப்புறம் மദ്രാஸில் வந்து ஒரு உயர்நீதிமன்றத்துலேயும், லண்டனில் போய் ஒரு செட்டியார் அவர்கள், அப்பயே லண்டன் வரைக்கும் போய் செட்டியார் அவர்கள் வந்து இதை நடத்தி, இந்த கேஸை நடத்தி அவர் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். இது திருப்பரங்குன்றம் இந்த மலையில் வந்து இதை வந்து வெள்ளைக்காரன் எடுத்துக்கணுன்னே பார்த்தான். இது இந்த இது எப்போயோ இருக்கிறது, இந்த மலையில் யாருக்குமே எந்த விதமான இதுவே கிடையாது. அதில் கிளைம் வந்து ஒரு இத்தினூண்டு ஒரு இடத்துல, இந்த ஒரு ரூம் அளவுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த தர்காவுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறான். அப்போது தீபத்தூன்றது எங்கேயோ இருக்குது, 50-70 மீட்டர் இருக்குது இந்த தர்காலேருந்து. இதெல்லாம் நம்ம எடுத்துன்னு வந்து நீதி அரசர் ஜிஆர் சுவாமிநாதன் முன்னாடி வைத்து அதை நம்ம வந்து பெரிய லெவலில் சொன்னோம். தஸ்தாவேஜுகள் அவங்க இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அப்போது எதிர்த்தரப்புலேருந்து என்ன ஒரே ஒரு வாதம்னா, 100 வருஷமாக நாங்கள் ஒரு இடத்துல ஏற்றுறோம், அதாவது மேலே இல்லை, கீழே ஒரு இடத்துல ஏற்றுறோம், ஒரு 100 அடிக்கு மேலே ஏற்றுறோம். அது கிட்டத்தட்ட 500 அடிக்கு மேலே ஏற்ற வேண்டிய இடத்த கிட்டத்தட்ட 1500 வருஷம் ஏற்றிருந்தோம்.
அது ஏதோ ஒரு காரணத்தினால தடைப்பட்டு போய் இப்போ சமீப காலத்துல இங்க எங்கேயோ ஏத்துறோம். ஒரு 100 வருஷமா 80 வருஷமா. அதை தான் இப்ப வந்து வரலாறு, அதை தான் புனிதத்தன்மை அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ஏத்துக்கொள்ளவே முடியல. அதை தான் வந்து நாங்க திருப்பி திருப்பி சொன்னோம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 996லயோ இல்லையோ ஒரு தீர்ப்பு. அதுல ஒரு தீர்ப்புல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க உங்க இடத்துல ஏத்திக்கிங்க. இது வந்து தப்பே கிடையாது. ஆனா தர்காலேருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி இந்த தீபத்தூண எங்க வேணா ஏத்திக்கிங்க. தீபத்தூண்னு சொல்லல. எங்க வேணா ஏத்திக்கிங்கன்னு அவங்க தீர்ப்பு குடுத்தாங்க. அது வந்து தீபத்தூண்னு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தோம். அதுல தான் ரொம்ப விசித்திரமா இருந்தது. நம்ம இங்க ஏத்த போறோமோ என்னமோன்னு தெரிஞ்சு, ஹெச்ஆர்என்சி அந்த தீபத்தூணுக்கு ஒரு சாக்கு மூட்டை கட்டி அதுக்கு ஒரு புர்கா போட்டு வச்சுட்டாரு. அந்த ஃபோட்டோ எடுத்துன்னு போய் ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கிட்ட ஜிஆர்எஸ்ஜே கிட்ட காமிக்கும்போது, அவரு இது ஹெச்ஆர்என்சி ஆள்கிட்ட கேட்குறாங்க. அதுவரைக்கும் கூட எங்களுக்கு அதுக்கு தீபத்தூண்னு பேர் வைக்கணுன்றது எங்களுக்கு மனசுல தோணாது. இதெல்லாம் என்னப்பா? ஏன்பா இத மூடுறீங்க? இது என்னது? என்ன கல்லுனா இதுக்கு என்னப்பா அங்க ஒரு கல்லு இருக்குன்னா, சார் அது தீபத்தூணுன்னு ஹெச்ஆர்என்சி வக்கீல் சொல்றாரு. அப்பதான் நாங்க சொல்றோம், சார் அப்ப தீபத்தூண் இருந்தா தீபத்தூண்லயே ஏத்திட்டு போறோம். இது 15 மீட்டர் தர்காக்குலேருந்து தள்ளி இருக்கு. அப்போ அவரு கேட்டு அப்புறம் அந்த உத்தரவு போடுறாரு. ஸோ இது வந்து ஒரு தற்செயலா நடந்த விஷயம். எனக்கு இது கோர்ட்ல நான் வந்து அத அனுபவிச்சேன். ஏன்னா ஃபோட்டோ எடுத்துன்னு வந்து ராம ரவிக்குமார் போய் ஃபோட்டோலாம் எடுத்துன்னு வந்தாரு. அப்ப முதல் வாட்டி போட்டு இது கேஸ் போட்டதுனால, உடனே வந்து அத மூடுறாங்க. அந்த மூடுறதுல தான் வருது. அவங்களே சிக்கிக்கிட்டாங்க. ஆமா. அவங்களே சொல்லி அவங்க வாயாலே சிக்கிட்டாங்க. இப்ப கம்மிங் பேக் டு நம்ம அந்த புத்தகத்துக்கு வந்துடலாம். ஏற்கனவே நீங்க ரீட்டெய்னிங் பேலன்ஸ் அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்கீங்க. அதுவும் இந்த கான்ஸ்டிடியூஷன் டிபேட் பத்தி அதுல கொஞ்சம் எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப, உங்களுடைய நண்பர் எனக்கு சொன்னாரு, ரத்தன் சார்தாங்கிறவரு, "இது என்னப்பா டயக்னோஸ்டிக் அப்ரோச்சா இருக்குது. நீங்க ஸ்வெல்லிங் இருக்குதுங்கிறீங்க, அரிப்பு இருக்குதுங்கிற. பட் இது இன்னும் அத ஃபுல்லா நீ தரவா செக் பண்ணணுமே. அது மாரி நீ இன்கம்ப்ளீட் மாரி எனக்கு தோணுது" அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் உங்களுக்கு தாட் ப்ரொவோக் ஆகி இந்த புத்தகம் எழுதினீங்க. ஸோ, அந்த புத்தகத்தையும் படிச்சா தான் இந்த புத்தகத்த எங்களால புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல டைரக்ட்டா இந்த புத்தகத்த படிச்சாலே போதுமா? இந்த புத்தகம் வேற சப்ஜெக்ட், அந்த புத்தகம் வேற சப்ஜெக்ட். ஆனா அதுக்கு ஒரு யூனிவர்சல் லிங்க்கும் இருக்கு. பட் அத படிச்சா தான் இது படிக்கணும்ன்றது இல்ல. இந்த சீரியல் வேற, இது இந்த சீரியல் வேற. இந்த புத்தகன்றது வந்து இதுவும் டயக்னாஸ்டிக்கா தான் இருக்கு. உண்மைய ஒத்துக்கணும்னா. இப்போ கான்ஸ்டிடியூஷன மாத்துன்னு நான் சொல்ல முடியாது. அந்த அரகன்ஸ்க்கு நான் வரல. ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல பிழை இருக்கிறதுன்ற சுட்டிக்காட்டுகிற பொறுப்பு எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு நான் ஒரு வக்கீலாக கடமைய எவ்வளவு முடியுமோ என் திறமைக்கு இருக்கிற ஒரு உழைப்பும், திறமையும் வச்சு இந்த நூலை எழுதியிருக்கேன். இதற்கு தேசம் தான் முடிவெடுக்கணும். அதுக்கு நான் வந்து முடிவெடுக்க முடியாது. பாராளுமன்றம் கூட்டி, அதுக்கப்புறம் எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம வந்து மாத்தி அமைச்சு எழுதணுமா? எந்த தருணத்தில எழுதணும்? இதில் எம்.ஆர். வெங்கடேஷோட நூல்ல வந்து இந்த பிழையெல்லாம் சுட்டி காமிச்சிருக்காரு. இது நிஜமான பிழையா? இந்த பிழையெல்லாம் நம்ம வந்து எப்படி சரி கட்டணும்? பிழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அத சரியா விட்டுருவோம். அது ஒரு நூல்ல வந்து எல்லா பிழையும் கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்து சொல்ல முடியாது. ஒரு 2,00,000 வார்த்தையில நீங்க ஒரு கோடிட்டு தான் காமிக்க முடியும். அந்த கோடிட்டு தான் காமிச்சிருக்கோம். இன்னும் இது வந்து பார்க்க போனா, நான் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 10 வால்யூம் எழுதணுன்றது தான் ஆசை. அந்த 10 வால்யூம் எழுதுறதுக்கு என்கிட்ட டைமும் இல்ல. அதுக்கு ரிசோர்ஸ் வேணும். அதுக்கு ஒரு 100 பேர் வேணும் எழுதுறதுக்கு. ஒரு வால்யூம் எழுதுறது எடிட்டர் தான் நம்ம இருக்க முடியுமே தவிர, அது ஒரு 100 பசங்க வச்சு தான் எழுத முடியும். அவ்வளோலாம் இந்தியால வந்து ரிசர்ச்சுக்கெல்லாம் இந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ, ஒரு தனி மனிதனால என்ன முடியுமோ, ஒரு டயக்னோஸ்டிக்கா தான் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இந்த புத்தகம் வந்த உடனே கண்டிப்பாக இது குறித்து விவாதங்கள், அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக அது வர இருக்கிறது. இப்ப அவங்க ஃபர்ஸ்ட்டு இத என்ன சொல்லுவாங்கன்னா, எம்.ஆர். வெங்கடேஷ் இந்த புத்தகத்த எழுதிய ஒரு தனிநபர். இவர் வந்து ஒரு அட்வொகேட்டு, ஆடிட்டரு. இந்த ப்ரொஃபைல்ல இவர் இந்த கான்ஸ்டிடியூஷன பார்த்து எழுதியிருக்காரு. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷன் அ அசெம்பிளியில ஆகச்சிறந்த அறிவாளிகள்லாம் உட்கார்ந்து அம்பேத்கராக இருக்கட்டும், பாபு ராஜேந்திர பிரசாத், அவங்க இன்னும் பல லிஸ்ட்டுகள சொல்லப் போறாங்க. இவங்கெல்லாம் செஞ்சத விட இவர் யோசிச்சு இத எழுதியிருக்கிறாரா? இந்த குறைய நாங்க எடுத்துக்கணுமா? அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கலாம்ல. டெஃபினட்டா வைப்பாங்க, வைக்கணும். அந்த வைப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் அந்த புக்கோட ஸ்ட்ரக்சரே நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த புக்ல எந்த மாத்து கருத்தும் நான் சொல்லல. இந்த மாத்து கருத்தெல்லாம் நான் வந்து இன்னொரு சார்ந்த அதே மாதிரி நேருவுக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு படிப்பாளி, அறிவாளி, அறிவுஜீவி, புத்திஜீவி அவர வச்சு தான் நான் சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளியில இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்.
1956 தியோடர் ஜே ஷேன் ஷேன் ஒருத்தர், ஒரு ஜூ அவர் வந்து அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் லோகமானியருக்கு வந்து ஒரு புத்தகம் எழுதுறார், டைட்டில் லோகமானியா அப்படின்ட்டு. திலகரை பற்றி பெரிய ஒரு நூல் எழுதுறார். அப்போ எழுதும்போது இது திலகர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரிலாம் ஒரு கான்ஸ்டியூஷன் வராதுன்னு ஒரு அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறச்சியே, திலகர் போல ஒரு அறிவாளியெல்லாம் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் வராது, இது மோஸ்ட் அன்இண்டியன் கான்ஸ்டிடியூஷன் யூ ஹவ் எவர் மேட் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்தியாவுக்கும் இந்த கான்ஸ்டியூஷனுக்கு உகந்ததே அல்லன்றத 1956 எழுதுறார். இப்போ அவரும் அறிவாளி தான், அவரும் படித்தவர் தான். நான் இதை சொல்லியிருந்தா நீங்க இந்த கேள்வி கேட்கறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு அறிவாளி இதை இப்படி சொல்லியிருக்காரு. அதோட நான் முடிச்சுட்டேன். நான் அதுக்கு மேல விவாதத்தை நான் என்னோட வார்த்தைகளோ என்னோட கருத்தோ அதுல பதிவு செய்யல. இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. நான் வந்து இவங்க எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் எங்கெல்லாம் முடியுமோ எழுதி இருக்கிறவங்க ஒப்பற்ற தலைவர்கள், இவங்க எந்த விதமான ஆசாபாசமின்றி உண்மையான நேர்மையான ஒரு சிந்தனையில வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது, தேசம் பத்தி எரிஞ்சிருந்தது, அன்னைக்கு இருந்த ஒரு பாவர்ட்டி லெவல்ஸ் வந்து அன்இமேஜினபிள். அதை சுட்டி காமிச்சு இவங்க செய்திருக்கிற வேலை ஒப்பற்ற ஒரு வேலை, இதை வந்து நம்ம தலை வணங்கியே ஆகணும். ஆனால் அதற்குன்னு அவங்க செய்த வேலை முழுமையடைந்ததா இல்லைன்னா 1947 எழுதின ஒரு ஒரு நூலோ ஒரு ஒரு அரசியல் சாசன சட்டமோ 2026க்கு அது உகந்ததா இருக்கா? அந்த கேள்வி இந்த ஜெனரேஷன் தான் கேட்கணும். இந்த கேள்வியை அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எழுதின ஆடம்ஸ் கிட்ட கேட்கும்போது அவர் கிளியரா சொல்றாரு, டெட் ஷுட் நாட் கவர்ன் த லிவிங்ன்றாரு. அதாவது மறைந்து போனவர்கள் அவங்களோட ஆசாபாசத்தை வாழ்ந்திருக்கிறவர் மேல திணிக்க கூடாதுன்றார். யாரு? அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எழுதினவர். ஸோ நான் இந்த இப்ப நான் கேட்டேன்னா நீங்க வந்து திருப்பி தப்புன்னு சொல்லலாம். அவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா நீங்க இது வரலாறு. ஸோ இந்த நூலை வந்து அதனால தான் ரிசர்ச் பண்ணி எழுதினதுனால இது என்னோட கருத்து ரொம்ப கம்மி. இதுல இது ரிசர்ச் பண்ணி எழுதின ஒரு இது கொஞ்சம் வித்தியாசமா நீங்க பார்க்கணும். இது எம்ஆர் வெங்கடேஷ் சொல்லிட்டாரோ இல்லை, எம்ஆர் வெங்கடேஷ் இதுக்கு ஆத்தர். இந்த நூலை வந்து நூலா தொகுத்து எழுதினதுக்கு தான் எனக்கு கிரெடிட்டே தவிர இது பல இடத்துல இருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கிற கருத்துகள். இப்போ நான் சின்ன வயசுலாம் எனக்கு படிக்கிறப்ப ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, என்னென்னா ஏற்கனவே இருக்கிறத ஒன்று கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் டிஸ்கவரிப்பா, புதுசாக ஒன்று சிருஷ்டிச்சுன்னா அது பேர் இன்னோவேஷன் அப்படின்னு. ஆனால் இப்போ நீங்கள் டிஸ்கவரிக்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஒரு சாப்டரில், அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது. இந்த டிஸ்கவரின்னு சொன்னதே வந்து இது ஒரு கிறிஸ்டின் ஒரு அஜெண்டா அதில் இருக்குது அப்படின்றீங்க, அது என்ன எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது 1494 அப்பொழுது இருந்த ஒரு போப்பாண்டவர் டிஸ்கவர் நியூ லேண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படின்னா ஒரு ப்ராஜெக்டே அது. நியூ லேண்ட்ஸ் கன்வெர்ட் ஹீத்தன் லேண்ட்ஸ் இன்டு கிறிஸ்டியன்டம் அப்படின்றார். ஹீத்தன் லேண்ட்ஸ்னா கிறிஸ்துவர்கள் இல்லாத ஒரு நாடை கிறிஸ்துவர்களோட மாற்ற வேண்டும். ஏன்னா ப்ராபகேஷன் அண்ட் கன்வர்ஷன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. அது வந்து கிறிஸ்துவர்களுக்கே ஒரு இயல்பான ஒரு அது ஒரு தன்மை. அதுக்கு ஒருத்தரை பார்த்தோன்னா நம்ம அவர்களை எப்படியாவது வந்து கிறிஸ்துவர்களாக மாற்றணுன்றது அவங்களுக்கு ஒரு பிலீஃப், குறை சொல்லலை. ஆனால் இது எங்கேருந்து வருதுன்னா, போப் வந்து 1494 1494 கிட்டத்தட்ட இன்னைக்குலேருந்து வச்சிங்கன்னா 600 வருஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. அவர் சொன்னது வந்து டிஸ்கவர் நியூ லேண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் வாஸ்கோடகாமா, டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, கொலம்பஸ், இதெல்லாம் அப்புறம் தான் வருது. ஒன்று பின்னாடி ஒன்று வந்து டிஸ்கவரி ஆகி என்டையர் லாட்டின் அமெரிக்கா, ஸ்பானிஷ் போர்ச்சுகீஸும் முதல்ல போகிறாங்க. அதுக்கப்புறம் நெதர்லாண்ட்ஸு, ஃப்ரான்ஸு, கடைசியாக வந்தவர்கள் தான் வெள்ளைக்காரங்க. இவங்க எத்தனை பேரும் வந்து இதை எங்கேயாவது கண்டுபிடிச்சி இதை கன்வெர்ட் பண்ணணுன்னு தான் வராங்க. அந்த கன்வர்ஷன் ஆஸ்பெக்டில் 1854 1857 தான் கிரேட் மியூட்டினி வருது. அப்புறம் தான் வெள்ளைக்காரன் வந்து அவனோட ராஜ்யத்தையும் இங்கே பண்றான். அதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்கு. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்த போதே 1854 எல்ஃபின்ஸ்டன் ஒருத்தர், பாம்பேல அவருக்கு ஒரு ஸ்டேஷனே இருக்கு, இந்த மாட்டுங்கா பக்கத்தில் ஒரு ஸ்டேஷன் இருக்கு, இந்த மெயின் லைன்லயே எல்ஃபின்ஸ்டன் ரோடுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, நல்லா எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. இந்த நாடை நம்ம கையாள போறோம், ஒரு நாள் நம்ம இந்த நாடை திருப்பியும் கொடுக்கணும். ரெண்டும் யோசிக்கிறார். எப்போ?
1854 ஒரு இந்த நாடை கையாளணும், இந்த நாடை திருப்பி லோக்கல்ஸ் கிட்ட கையை கொடுக்கணும். இது பண்ணும் போதே நம்ம வந்து இந்த நாடை நம்மளுக்கு பெனிஃபிஷியலா ஆக்கிக்கணும். எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி, எவ்வளவு ஒரு சிந்தனை பாருங்க, எவ்வளவு பாழ்ந்த சிந்தனை. அந்த சிந்தனையை வச்சுதான் எல்பின்ஸ்டன் அவரு சொல்றாரு. எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து டிஸ்கவரின்றது வந்து ஒரு மதத்துல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏதோ புது நாட்டு புது நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறதுங்கிறது இல்ல, அப்படி இல்ல. அதை கண்டுபிடித்து அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் இருக்கு, அதுதான் அதோட அர்த்தம். அதுல நீங்க குறிப்பாக சொல்லும் பொழுது இந்த ஸ்பானிஷ் இந்த விஷயங்களை சொல்லும்போது டோர் டெசில்லாஸ் ஒப்பந்தம் பற்றி கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கீங்க. அது நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு புரிகிறது மாதிரி எப்படி அமெரிக்காவை கேப்சர் பண்ணுறாங்க, அந்த அரசியலுங்கிறது எப்படி? அதாவது அது வந்து அது ஒரு ட்ரீட்டி போட்டு ஸ்பெயினுக்கு ஸ்பெயினும் போர்ச்சுகீஸும் வந்து ஒரு லைன் வச்சுக்கிறாங்க. கற்பனையா அது ஒரு லாஞ்சிடியூடல் லைன். அந்த கற்பனை லைன் தான். லைனுக்கு இந்த பக்கம் எண்ணிது, இந்த பக்கம் ஒன்னிது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வரதெல்லாம் பிரேசில் நாடு வருது, அந்த பக்கம்லாம் வரதெல்லாம் வேற லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் வருது. அதை அவன் எடுத்துக்கிறான், இது இவன் எடுத்துக்கிறான். ஆனா இவன் எல்லாருமே வந்து அங்க போய் கிறிஸ்டியானிட்டியா கன்வெர்ட் பண்றாங்க. இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்த ஒரு ஒப்பந்தம், ஷரத்துகள். அந்த ஷரத்துகள்ல இருந்து வந்திருக்கிறது தான். ஸோ இந்த அடிப்படையில தான் காலனித்துவ நாடுகளே அவங்க அமைக்கிறாங்க. அதோட மூல காரணம் தியோலாஜிக்கல் ரெஃபரன்ஸ் இங்க தான் வருது. சரி, இப்போ இந்த நாடு பொழுது இந்தியா அடிமைப்பட்டிருக்கு, அதுலேருந்து வெளியில் வருது, சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ இங்கே நடந்த எல்லா பிரச்சனைக்குமே நேரு, காந்தி அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே ஒரு காரணம் நம்ம சொல்லிட்டு போகிறோம். ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் அந்த உருவாகும் பொழுது காந்தியுடைய கருத்துக்களையே முரண்பட்டுட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு சில வரிகளில் நீங்கள் சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் அதை சொல்கிறீங்க? அதுக்கு வந்து முதல் டிராஃப்ட் 47 வருது. 47 2 விஷயம். காந்தி கிட்ட போய் இந்த டிராஃப்டை காமிச்ச போது அவர் பெரிய ஒன்றும் ஆஹா இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம், 1946 வரைக்கும் நம்ம கூவிய ராமராஜ்யம் இதை வந்துருத்து பாரு, இதில் தான் இருக்கு பாருங்களாம் அவர் சொல்ல. இது ரொம்பவும் எனக்கு வந்து இது இப்படிதான் இருக்குன்னா இதுல வந்து கிராமத்திலையோ இல்லைன்னா வில்லேஜ் ரிப்பப்ளிக்ஸ் பத்தியோ எதுவுமே இல்லை, ஒரு உதாசீனமாக தான் சொல்றாரு. இதை முன்வைத்து, இந்த கருத்து முன்வைத்து ஸ்ரீமன் அகர்வால்னு ஒருத்தர் ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூலோட டைட்டில் காந்தியன் கான்ஸ்டியூஷன். அந்த காந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு காந்திஜி ஃபோர்வேர்டு எழுதுறாரு, முன்னுரை. எப்படி இருக்கு பாருங்க. காந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு காந்திஜி வந்து முன்னுரை எழுதுறச்ச அவர் அதுல ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு, எப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும்னு. அதையும் இதையும் படிச்சீங்கன்னா அது கிரேக்க மொழி, தமிழ் மொழியாட்ட இருக்கும். இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இது ஒரு பக்கம். ரெண்டாவது நீங்க இன்னொரு ஒரு 47 நடந்தாரு. ஏன்னா 48 பிகினிங்ல அவர் இறந்துடுறாரு. 47 ஜூலை மாசம் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட டேட் ஞாபகம், ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசத்துல ஜூலியன் ஹக்ஸ்லேன்றவர் வந்து தனிமனிதன் உரிமை பத்தி ஒரு கட்டுரை எழுதி கொடுங்க, நாங்க பப்ளிஷ் பண்றோம். அப்போ காந்திஜி டிப்பிக்கலா அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு அவனுக்கு. இந்த தனி மனிதன் உரிமைன்றது ஒண்ணு கிடையாது, தனி மனிதன் கடமைன்னு தான் ஒண்ணு இருக்கு. கடமையை வச்சுதான் நாங்க எங்க சமுதாயத்தை உருவாக்கணும். உரிமை வச்சு யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னோட உரிமைனா என்னோட கடமை, என்னோட உரிமைனா உன்னோட கடமை அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் எழுதி அந்த சப்ஜெக்ட்லயே வரல. ஆனா இன்னைக்கு அரசியல் சாசனம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தனிமனிதன் உரிமையை மையப்படுத்தி தான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால காந்திஜி சொன்னதுக்கும் இந்த கான்ஸ்டியூஷனுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அவர் உதாசீனமா தான் அவர் அதை பத்தி நிறைய பேரே கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலேயே சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஒப்பற்ற தேசத்தந்தை இறந்து போயிட்டாரு, நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியா இருந்தாரு, அவர் இருந்திருந்தாருன்னா இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் வந்திருக்காது, ஆனா என்ன பண்றது இன்னைக்கு இதை தான் ஏத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பதிவாயிருக்கு. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த புத்தகத்தில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பல டிபேட்ஸ் நடந்திருக்கும், பேசியிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்சது அம்பேத்கரை சொல்கிறோம், இன்னும் ஒரு சில பேரை சொல்கிறோம். ஆனால் இவருடைய வாதம், இவர் இங்கே முன்வைத்த கருத்து அப்படிங்கிறது பரவலாக யாரும் பேசப்படலை. ஆனால் அவர் இந்தியாவுக்காக இந்த கருத்தை சொன்னார், பாரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஏதாவது யாருடைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு குறிப்பிட்டு யாராவது, அதாவது காமத் சொல்லியிருக்கார், தேஷ்முக் சொல்லியிருக்கார், பிரஜேஸ்வர் பிரசாத் சொல்லியிருக்காரு, சில பாரதம்ன்ற பேர் வரணும்னு ஒரு முஸ்லிம் ஜென்டில்மேன் பேசியிருக்கிறாரு.
இது எந்த ஹிந்து தலைவர்கள் பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து இது என்ன இந்தியா தட் இஸ் பாரத்னு வைக்கிற கொச்சையா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை பார்த்து ஏளனம் பண்றாரு. அதனால மாற்று கருத்து அன்னைக்கு இருந்தது. ஆனா மாற்று கருத்து வந்து மெஜாரிட்டியில இல்ல. ஏன்னா நேரு, பட்டேல், ராஜாஜி, பிரசாத், மௌலானா ஆசாத், அம்பேத்கர் இவங்க அத்தனை பேரும் வந்து ஒரு மாபெரும் அறிவுஜீவிகள். தனிப்பட்ட முறையில இவங்க 6 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா இவங்களோட கருத்து எதிர்த்து போராடுறதுக்கு இந்த 6 பேருக்கும் திராணி இல்லை. அதுதான் உண்மை. இவங்க இவங்க வந்து ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, கிரேட் ஒரு காம்பினேஷன். இதை கேல்வின் ஆஸ்டின் ஒரு நூல் எழுதுறாரு கான்ஸ்டியூஷனை பத்தி. அவர் வந்து இவங்க அத்தனை பேர் ஒரு கபால் அப்படின்னு எழுதுறாரு. கபால்ன்ற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஆட்சேபனது. எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. இவங்க அத்தனை பேரும் தேசத்துல வந்து ஒப்பற்ற தலைவர்கள். அவங்க வந்து இவங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருந்தது. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு கன்சென்ஸை வச்சுதான் தேசத்தை காப்பாத்திருக்காங்க. அதனால நம்ம இவங்களுக்கு தலை வணங்கணும். ஆனா தலை வணங்குறத வந்து இந்த நூலை வந்து ஒரு குரான், பைபிள், வேதாவாட்டமும் பார்க்கக்கூடாது. அவங்களுக்கே இன்னைக்கு வந்து நம்ம போய் இதை மாத்துறோம்னு சொன்னோம்னு வச்சுங்க, இன்னைக்கு நேருவே வந்தாரு, ராஜாஜியே வந்தாருன்னா இதை மாற்ற வேண்டிய தருணம் வந்துடுத்து, இது கொஞ்சம் மாற்றணும், பரிசீலனை செய்யணும்னா தாராளமா பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த தலைவர்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா அவங்களோட கருத்து சுதந்திரத்தை நம்ம வந்து முதல்ல ஏத்துக்கிறதுக்கு ஒரு இந்த நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி ஆட்டம் புக்ல பேக்கெட்ல இந்த புக்கை வச்சுட்டு சும்மா ஏமாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. நிச்சயமாக அதை அவங்களோட கருத்தை ஏத்துக்கணும். அதே போல் இந்த கான்ஸ்டியூஷன் பல நாடுகள்லேருந்து கடன் வாங்கப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காலேருந்து சில கருத்துக்களை வாங்கியிருக்கிறாங்க. தனி மனித சுதந்திரம் அது. அப்புறம் ஃப்ரெஞ்சுலேருந்து வந்து லிபர்ட்டி, சோசியலிசம், ஃபெடரலிசம், அந்த ஃப்ரெட்டர்னிட்டி அதை கடன் பண்ணிக்கிறேன். ரஷ்யாலேருந்து 2 பாராளுமன்றம் மேலவை கீழவைன்னு இருக்கிறது மாதிரி ராஜ்யசபா, பிரிட்டன்லேருந்து இப்போ நாடாளுமன்ற முறையை காப்பி அடிச்சிருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு என்ன ஆச்சரியங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் இது வந்து பகவத்கீதைக்கு ஒப்பாக நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே கட் அண்ட் காப்பி பேஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி ஒரே வார்த்தையில் சொல்கிறது மாதிரி இருக்குது நமக்கு. ஒரே அதாவது சாப்டர் 4ஓட டைட்டிலே கட் காப்பி பேஸ்ட் அப்படின்னு. கட் காப்பி பேஸ்ட்னே வச்சிருக்கேன் ஒரு சாப்டருக்கு. அதில் வந்து ஜெகநாதன் ஒருத்தர் இந்த நூலுக்கு வந்து ஒரு ரிவ்யூ எழுதுறார். ஒரு சென்ற வாரம் ஸ்வராஜ்யாவில் எழுதுறார். ஸ்வராஜ்யாவில் எழுதும்போது அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற தருணத்துல சாட் ஜிபிடி, கிளாடு இதெல்லாம் இருந்ததுன்னா அந்தந்த கான்ஸ்டியூஷன் டக்குன்னு உள்ள போட்டுட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னா 15 நிமிஷத்துல அடிச்சு கொடுத்துரும். இதுக்கு இவ்வளோலாம் நம்ம வந்து 3 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அதாவது நீங்க சொல்றது தான், இட் இஸ் அ ரீஹேஷ்டு கான்ஸ்டியூஷன் தான் சொல்லுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கடன், இங்கேருந்து கொஞ்சம் கடன், அங்கேருந்து கொஞ்சம் கடன், எல்லாத்தையும் வாங்கி ஒரு கிச்சடி அது பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் நம்மளுடைய அரசியலமைப்பில் ரொம்ப ஒரு விதந்தோதுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி ஒன்று உண்டா அப்படின்னு சொல்கிறது என்னென்னா சோசியலிசம் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் ஃபெடரலிசம், அதுவும் குறிப்பாக இந்த ஸ்டேட்டுகள் மத்தியில் இப்போ ஃபெடரல் ஸ்ட்ரக்சரே மாநில அதே உடஞ்சி போச்சு, தகர்ந்து போச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சோசியலிசம் அப்படிங்கிற வார்த்தை இது பார்க்க ஒரு பயமுறுத்துகிற வார்த்தையாக இருக்குது. அதுவும் அதிகமாக பயன்படுத்துறது இந்த லிபரல் பேசக்கூடியவர்கள், கம்யூனிஸ்டுகள் தான் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு எல்லையை அப்படியே உடைச்சிக்கிட்டு வரவங்களை வந்து சோசியலிஸ்ட் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அதை? இதற்கு ஆதாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் இருந்த ஒரு கிராமத்தில் அனபாப்டிஸ்ட் குரூப்னு ஒரு குரூப்பு. அவங்க என்ன பண்றாங்க, நம்மளோட இச்சைகள் அதிகரிக்கிறதுனால இல்ல அவங்க வந்து கிறிஸ்துவர்கள், அனபாப்டிஸ்ட்ன்றது கிறிஸ்துவத்துல ஒரு பிரிவு. அதுல வந்து அந்த தலைவர்கள், அங்க இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து இச்சைகள் அதிகரிச்சு கொண்டு இருக்கிறது. நம்மளுக்கு எல்லாம் ப்ராப்பர்ட்டி மேல ரொம்ப மோகம் உண்டு இருக்கு. சேர் மேல, டேபிள் மேல, ஒன்னிதுன்னு வர்றது. அதனால இதை உடைச்சி எரியணும். இந்த உடைச்சி எரிஞ்சாதான் நம்ம புனிதத்தன்மையை நோக்கி பயணிப்போம். அந்த புனிதத்தன்மையை நோக்கி பயணிச்சாதான் இயேசு பிரானை சந்திக்க முடியும். அவர் திருப்பியும் அவதரிப்பாரு. அதெல்லாம் அவங்க வந்து சொல்லி இந்த நாட்டில் ப்ராப்பர்ட்டியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதற்கு பிறகு ப்ராப்பர்ட்டி எது வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னா, வீட்டில் இருக்கும் மனைவியே ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கக்கூடாது. அதாவது ப்ராப்பர்ட்டி தேசமயமாக்க வேண்டியது ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்து, அது வந்து ரொம்பவும் கொச்சையா போய் பெண்கள்லாம் வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து, அது வந்து கொஞ்சம் இது ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன இடத்துல பைலட் ப்ராஜெக்டா அது ரொம்ப லேபரட்டரி ப்ராஜெக்டா நடந்திருக்கு.
அதுலேருந்து தான் இந்த ஷேர்டு ப்ராப்பர்ட்டி, ஷேர்டு இஷ்யூஸ் எல்லாம் வருது. அதுலேருந்து தான் இந்த கம்யூனிசமே டெவலப் ஆகுது. கம்யூனிசம் பண்ணா எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சி ஃபார் கம்யூனிசம், சி ஃபார் கிறிஸ்டியானிட்டி. இது வந்து கம்யூனிஸ்ட் வந்து என்னதான் சொன்னாலும் கிறிஸ்டியானிட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரூட்ஸ் இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ குளோபலைசேஷன் நமக்கு தெரியும், லிபரலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் திடீர்னு ஒரு சாப்டர் ரோமனைசேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் ஒதுக்கியிருக்கீங்க. இது என்ன சொல்ல வரீங்க அது மூலமாக? அதாவது சாப்டர் பேர் இல்லை, இது கருத்து. கருத்து. அதாவது ரோமாபுரிக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ரொம்ப பெரிய ஒரு பிணைப்பு இருக்கு. கிறிஸ்துவ மதத்தை பார்த்து ரோமாபுரியில வந்து பல விஷயங்கள் அவங்க கிறிஸ்துவத்திலேருந்து எடுத்துட்டாங்க. கிறிஸ்துவர்கள் வந்து ரோமாபுரியிலேருந்து சில விஷயம்லாம் எடுத்துட்டாங்க. ஒன்றுக்கு ஒன்று வந்து பிணைக்கப்பட்டு அது ஒரு லெவலில் வந்து ஹோலி ரோமன் எம்பையரும் கிறிஸ்டியானிட்டியும் ஒன்றுக்கு ஒன்று அது வந்து தூக்கி விட்டுக்கிட்டே வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் பிறந்த இடம் ஜெருசலம், அது இஸ்ரேல் கிட்ட இருக்கு. இது எங்கேயோ ஒரு 1000-2000 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ இருக்குது. அதுதான் இதோட மைய பகுதி ஆயிடுது கிறிஸ்டியானிட்டியோட. ஏன்னா ரோமாபுரியோட அந்த எம்பையரோட ஹெல்ப் இருந்தால் தான் கிறிஸ்டியானிட்டி க்ரோ பண்ண முடியும்னு நல்லா தெரிஞ்சுட்டாங்க. ரோமன் எம்பையருக்கு ரொம்ப முக்கியமானது வந்து அவன் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், அதாவது மைய ஃபோர்ஸ் உலகத்துக்கே. எங்க சண்டை நடந்தாலும் நான் பஞ்சாயத்துக்கு போனோம், நான் தான் தீர்மானிக்கணும், நான் சொல்றது தான் ரைட்டு, நான் சொல்றது தான் ராங்கு அப்படின்னு ஒரு இருமாப்போடு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அது ஒரு எல்லா விதமான அந்த எம்பையருக்கே உண்டான ஒரு தன்மை அது. நீங்க வந்து நான் உன் கருத்தெல்லாம் கேட்டு இருந்தேன்னா நான் வந்து ஒரு குமாஸ்தா தான். ராஜான்றவன் வந்து எல்லாரோட கருத்தெல்லாம் கேட்டு இருக்க முடியாது. தப்பு ரைட்டுன்னு அவன் நிர்ணயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு வரலாறே இல்லை. அமெரிக்கன்ஸுக்குன்னு ஒரு வரலாறு கிடையாது. அந்த ஒரு நாடு வந்து இருந்த ரெட் இண்டியன்ஸையும் அவன் அழிச்சிட்டான். வரலாறுக்கு தேடும்பொழுது நம்ம யாரை குறிக்கிறோம்? அவன் இப்படி பார்த்தான், 1500 வருஷத்துக்கு வல்லரசா இருந்த ரோமாபுரிய அவன் தத்து எடுத்துக்கிறான். தத்து எடுத்துட்டு அவன் சிலதெல்லாம் பண்றான், சிலதெல்லாம் உடம்புல சூடு போட்டுக்கிறான். அந்த சூடை நம்ம எடுத்து போட்டுக்கிறோம். அப்போ அந்த சூடு எங்கேருந்து வருது? ரோமாபுரியிலேருந்து வருது. நம்மளுக்கு வந்து இப்போ சோழர் வாழ்ந்தார், மராட்டியர் வாழ்ந்தார், குப்தா எம்பையர் இருக்கு, இன்னும் வரலாறுல போனீங்கன்னா ராமராஜ்யம் இருக்கு. அதெல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்ம சோழர் பல்லவர்கள் காலத்துல டாக்ஸ் இருந்திருக்கணும், சோழர் காலத்துல பனிஷ்மெண்ட் இருந்திருக்கும், சோழர் காலத்துல நல்லது கெட்டது எல்லாம் இருந்திருக்கும். அதை பத்தி எந்த விதமான பேச்சு இல்லை. பல்லவர் காலத்துல இல்லை. குப்தா ராஜ்யம் இருந்திருக்கு, இது கிருஷ்ணதேவராயா இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி சிவாஜி இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி இன்னும் போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எவ்வளவோ ராஜ்யம் வந்திருக்கு, எவ்வளோ மன்னர்கள் இருந்திருக்கார்கள், சாய்ந்தார்கள். எங்கேருந்தும் நம்ம வந்து ஒரு குந்துமணி அளவு கூட நம்ம அங்கேருந்து எடுக்கல. எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்கா. வி த பீப்புள் எங்கேருந்து எடுக்கிறோம்? அமெரிக்காலேருந்து எடுக்கிறோம். அமெரிக்கா எங்கேருந்து எடுத்தான்? ரோமாபுரி. இல்லை, அப்படின்னா நீங்கள் இதைத்தான் சொல்கிறீங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சி ஃபார் சி அப்படிங்கிறதுக்காக சொல்லணும்னு நினைக்கிறேன். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் கிறிஸ்டியனுக்கும் வந்து ஒரு தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு மிகப்பெரிய சர்ச்சையாக வராதா? இது அவங்க தான், இது எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. இது எல்லாத்துக்கும் எடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்றது, அதுவும் நீங்கள் ஏதாவது நாளைக்கு ஒரு முஸ்லீம் ஸ்காலரோ, சிக் ஸ்காலரோ, இல்லைன்னா ஹிந்து ஸ்காலரோ சொல்லலை, கிறிஸ்துவ ஸ்காலர்ஸ் எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது தான் எடுத்திருக்கேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன்று ஸ்டேட்டு, ஜுடிஷியரி, இன்னொன்று லெஜிஸ்லேச்சர். இது மூணுத்தையும், லெஜிஸ்லேச்சர் ஒன்று வேலை பண்ணணும், எக்ஸிக்யூட்டிவ் ஒன்று பண்ணணும், ஜுடிஷியரி வேலை பண்ணணும். இதை நான் உங்களுக்கு பிரம்மா விஷ்ணு சிவான்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா? ஐயா, அது இந்துத்துவா நோக்கி பயன் பண்ணுறோண்டு. ஆனால் மாண்டெஸ்கு வந்து இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல வடிவு கொடுக்குறாரு. அந்த வடிவு எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹோலி ஃபாதர், ஹோலி சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்லேருந்து வந்திருக்குன்னு கிறிஸ்துவர்கள் சொல்றார்கள். இதுதான் நான் சொல்றேன். இப்போ நான் இந்த சர்ச்சையை நானா சொல்லியிருந்தா நீங்க வந்து சார் நீங்க வந்து பண்றது வந்து ஓனுன்ட்டு விஷமத்தனமான வேலைன்னு சொல்லலாம். ஒரு கிறிஸ்துவ ஸ்காலர் ஒரு நல்ல ஒரு நூல் போட்டு அந்த நூலை வந்து எந்த வருஷம் எந்த இடத்துலேருந்து வந்திருக்கு, எங்க பதிவு செஞ்சிருக்காங்க, யார் பப்ளிஷர்லேருந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அவரை போய் சொல்லுங்க. நான் வந்து ஒரு மறுவொழிபரப்பு, என்ன எதுவும் சொல்லிடாதீங்க. நான் ஏன்னா நூல் சர்ச்சைக்காகலாம், இந்த சர்ச்சைக்கு காரணம் அவங்க.
சரி. அதே மாதிரி இந்த சிம்பிள் ஆஃப் நேஷனலிசம் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா அதற்காகவே வந்து ஒரு மசோதா வருது. ஒரு மசோதாவே இப்போ போட்டிருக்கிறாங்க. வந்தே மாதரத்தை அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்தே மாதரம் அது குறித்தும் கொடி குறித்தும் எப்படி அந்த நேரத்தில் ஒரு விவாதம் நடந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அது நம்ம ஸ்ரீ டிவி நேயர்கள்ட்ட பகிர்ந்துங்க. அதாவது வந்தே மாதரம் வந்து 1870லயோ ஏதோ எழுதப்பட்டது. 72 பங்கிம் சந்திரா எழுதுறாரு. 30 வருஷம் அதுக்கு ஒரு பெரிய யாரும் அதை கண்டு கூட இல்ல. கிட்டத்தட்ட 1905ல காங்கிரஸ் இது பெங்காலோட பார்ட்டிஷன் வருது. அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம்னு ஒரு முழக்கம் வருது. 1915, 16ல காந்தி அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து சென்னையில கேட்டதாம். அப்போ மദ്രാஸ்ல கேட்டபோது இது ரொம்ப இனிமையா இருக்கு இந்த பாட்டு. அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு பல இடத்துல பாரதியார் அதை மொழிபெயர்க்கிறாரு. அது எல்லாம் அற்புதமான மொழிபெயர்ப்பு. பல மொழியிலையும் பெயர்க்கிறாங்க. அதை வந்து தேசம் முழுவதும் இளைஞர்கள் குறிப்பா அந்த காலத்து ஜென்சி அவர்கள் வந்து வந்தே மாதரம் பாடிக்கொண்டு அவங்க தூக்கு மேடை கூட சிரித்து கொண்டே போனதாக வரலாறு இருக்கு. இது வந்து முஸ்லீம் லீகுக்கு கொஞ்சம் நெருடலை கொடுத்தது. எங்க மதத்தோட இது வந்து ஒரு உகந்ததல்ல. இது எங்களுக்கும் மதத்துக்கும் இந்த பாட்டுக்கும் எங்க மதத்துக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. அப்படின்னும் போது அவங்க பாட மாட்டேன்னு சொல்லி அது ஒரு விவாதமாகி அப்புறம் ஒரு கமிட்டி போட்டு அதுல பண்டிட் நேரு, பட்டேல் எல்லாரும் இருக்காங்க. அவங்க அட்லீஸ்ட் 2 ஸ்டான்ஸா பாடணும். இது முதல் 2 ஸ்டான்ஸால எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வேணா துர்கை, லக்ஷ்மிலாம் வருது. முதல் 2 இதுல பாடுறதுல யாருக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முன்வைக்கிறாங்க. அதுலயும் வந்து ஜின்னா ஒத்துக்கல. ஜின்னா வந்து எதுவுமே நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த பாட்டே பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் தெளிவை நம்ம மெச்சணும். அவருக்கு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லை. அப்போ இந்த 2 ஸ்டான்ஸா தான் பாடணும்னு சொல்லி அது ஓடிட்டு இருக்கு. 1947ல சுதந்திரம் வாங்குற அன்னைக்கு ராத்திரி ஃப்ரீடம் அட் மிட் நைட் 12 மணிக்கு நேரு எழுந்து பதவி எழுத்துக்கு போறாரு. அந்த விழாக்கு தொடங்கும் போது சுச்சேதா கிருப்லானின்ற ஒரு மூத்த தலைவர், அவர் வந்து நம்ம காங்கிரஸ்ல எல்லாம் இருந்து அவர் பெரிய தியாகி. அவங்க அந்த அம்மா வந்து பாடுறாங்க. அதுலயும் ஒரு ஸ்டான்ஸா தான் பாடுறாங்க. முதல் வரிகள் தான் பாடுறாங்க. அந்த வரிகள் கூட கேட்குவதற்கு எந்த காங்கிரஸ்காரனும் உள்ள வரலன்னு அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில ஆகஸ்ட் 24ஆம் தேதி 1947ல காமத் அவர்கள் பதிவு செய்யறார். ராகுலுடைய முன்னோர்கள் அப்பயே இருந்திருக்காங்க. காங்கிரஸ்லயே இருந்திருக்காங்க. அந்த பாட்டை பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு முடிந்ததுக்கு அப்புறம் தப்பன்னு எல்லாரும் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி பதிவு பண்ணல, நேருக்கு முன்னாடி பதிவு பண்ணல. அதனால எல்லாரும் வந்து ஓடி வந்து உட்காந்துட்டாங்க. இதே மாதிரி நீங்க கொடியும் எடுத்து பாருங்க. முதல்ல இந்த 2 வண்ண கொடியும் தான் காங்கிரஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூவண்ணம் ஆச்சு. மூவண்ணத்துக்கு அப்புறம் இது மூவண்ணம் தான் ஒன்று வந்து இந்துவை, ஒன்று முஸ்லீமை, ஒன்று மைனாரிட்டி இதை குறிக்கிறது இந்த 3 கலரும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டிகிட்ட போகிறது. அந்த கமிட்டிலையும் எல்லாரும் இருக்காங்க. நேரு, பட்டேல் எல்லாருமே இருக்காங்க. ஒருவேளை பட்டேல் தலைமையில் தான் அந்த கமிட்டியே இயங்குறது. எல்லாரும் வந்து இது ஒரு காவி கொடியாக தான் இருக்கணும். என்ன கொடி? காவி கொடி. ஏன்னா இந்த தேசத்தோட ஒரு வரலாறை இந்த கலர் தான். அது வந்து அதுல முஸ்லிம்களும் இருக்காங்க. இந்த கமிட்டியில ப்ரொபோசல் பண்ணதுல ஆசாத்லாம் இருந்திருக்காங்க. அத்தனை பேரும் ஒரு ஏகமனதா ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, காவி கொடி தான் இருக்கணும்னு. ஆனா இந்த கமிட்டி வந்து அந்த கராச்சி காங்கிரஸ்ல தான் நினைக்கிறேன் இது திருப்பி அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது இதை அப்படியே டிராப் பண்ணிட்டு மூவண்ண கொடி தான் ஏத்துக்கிறாங்க. அந்த மூவண்ண கொடி தான் தேசிய கொடியா அதுக்கப்புறம் 1949ல மாறி அது நம்ம ஏத்துறோம். இப்போ நீங்கள் இந்த கான்ஸ்டியூஷன் வந்து கான்ஸ்டியூஷன் இன் கிறிஸ்டின் கான்ஸ்டியூஷன் இன் இந்து நேஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இந்த கான்ஸ்டியூஷனை வச்சு தான் இவ்வளோ நாள் காலம் தள்ளியிருக்கோம். 75 வருஷம், இப்போ 100 ஆண்டை நம்ம நோக்கி போகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்துக்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கிறது. அது வந்து அயோத்தியாவாக இருக்கட்டும், அப்புறம் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், இப்போ லேட்டஸ்ட் இது சபரிமலை, இப்போ கிருஷ்ண ஜென்மபூமி அந்த பிரச்சனை, ஞானவாப்பி, இது ஏன் தொடர்ச்சியாக இந்துக்கள் மட்டும் போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு? அதாவது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விசித்திரமான ஒரு நாடு. இது ஒரு சிவிலைசேஷன். இது வந்து
பல தாக்கலுக்கு உள்ள இருக்கு. எவ்வளோ பேர் நம்ம நாட்டை வந்து தாக்கியிருக்காங்க. நம்ம அதை எல்லாத்தையும் உள்வாங்கி அவங்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு, அதே சமயத்தில் நம்மளோட பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்காம, அங்கேருந்து வந்த நல்லது கெட்டதை நம்ம வந்து ஒரு பேதம் படுத்தி, நல்லதை உள்வாங்கி கொண்டு நம்ம ஒரு சிவிலைசேஷனாக முன்னு வந்திருக்கோம். இந்த மாதிரி எங்கேயுமே உலகத்தில் எந்த நாடுமே கிடையாது. வரலாறுல எந்த நாடுமே எடுத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு தாங்கி அடி வாங்கி, தாங்கி, திருப்பி எழுந்து 17 வாட்டி விழுந்து 18வது வாட்டி நம்ம எழுந்து நிற்கிற ஒரு நாடா நம்ம தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது 1947 எழுதும்போது நேரு வந்து அந்த ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்னு சொல்லும்போது, லாங் சப்ரஸ்ட் நேஷன் அப்படின்ற சோல் ஆஃப் த லாங் சப்ரஸ்ட் நேஷன். நேஷன்னு ஒத்துக்கிறாரு, இதுக்கு ஒரு சோல் இருக்குன்னு ஒத்துக்கிறாரு. ஆனா கான்ஸ்டியூஷன் எழுதும்போது இது இன்னைக்குலேருந்து எல்லாத்தையும் பழசெல்லாம் மறந்துடுவோம், இன்னைக்குலேருந்து நம்ம புதுசா ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அக்செப்டட். பட் பழசு என்ன பண்றது? ராம ஜென்மபூமி 500 வருஷமான ஒரு வரலாறு. இந்த ராம ஜென்மபூமி வந்து கோவில் கட்டாததற்கு ஒரு காப்பி எடுத்த கான்ஸ்டியூஷனுக்கா நம்ம மக்கள் போய் தூக்குல தொங்கினாங்க? இந்த கான்ஸ்டியூஷனை காப்பி அடிச்சு ஒரு 200 பேர் 250 பேர் கஷ்டப்பட்டு எழுதுறதுக்கா இவங்க போய் தூக்குல தொங்கினாங்க? அந்த கேள்விக்கு என்ன பதில்? அப்போ நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா அப்போ பாரதம் என்பதே மறந்துவிடும். பாரதம் என்றே மறந்து போயிட்டோம்னா நம்ம சுதந்திரம் எதுக்கு வாங்கினோம்? இந்த கேள்வி வருமா இல்லையா? அப்போ சுதந்திரம் எதற்கு? எதை நிலைநாட்டுறதுக்கு? தனிமனிதன் உரிமைக்கா? ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட்னாரு. சுதந்திரம் இஸ் மை பர்த் ரைட்னு சொல்ல திலகர். நல்லா பார்த்துங்க. ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட். வாட் இஸ் ஸ்வராஜ்? ஸ்வராஜ்ன்றது என்னது? எனக்கு என்ன இஷ்டமோ, எனக்கு என்ன நல்லதுன்னு தோன்றதோ, என் அறம், என் நெறி, என்னோட தர்மம், இதை காக்கிறதுக்கு தான் நான் ஸ்வராஜ் போது என்னோட முப்பாட்டெல்லாம் போய் தூங்கினான். இந்த கான்ஸ்டியூஷன் எழுதினவர்கள் அத்தனை பேரும் பேட்ரியட்ஸ், தேசபக்தி உள்ளவர்கள். ஆனா ராஷ்டிரபக்தி இல்லை. ராஷ்டிரம் வேறு, தேசம் வேறு. இவங்களுக்கு எல்லாம் இந்தியான்ற ஒரு அரசியல் சட்டத்து மேல ஒரு நம்பிக்கை இருந்தது, உடன்பாடு இருந்தது, ஒரு மரியாதை இருந்தது. ஆனா பாரதம் என்ற ஒரு சிவிலைசேஷன் மேல இவங்களுக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை இல்லை. இதுதான் உண்மையான பிரச்சனை. இந்த பிரச்சனை தான் இந்த கான்ஸ்டியூஷனா வந்து விட்டுருக்கு. இப்பொழுதும் புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இப்போ யாரை கேட்டாலும் நான்லாம் டிஜிட்டல் சார், எல்லாம் அப்படி இப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறோம், இதெல்லாம் புக்கெல்லாம் யார் சார் படிக்க போகிறா அப்படிங்கிறீங்க. ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்க. இதுவும் நல்ல ஹியூஜ் வால்யூம் இருக்கக்கூடிய புத்தகமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் எழுதியிருக்கிறதுனால அது பெரிய வேல்யூமில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வரப்போகுது. இந்த புத்தகம் படிக்கிற ஒருத்தவருக்கு அவர்கிட்ட என்ன விளைவு வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கீங்க? அவங்க ஒரு 30-35 வயசு இருந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல அவங்க ஒரு நூல் எழுதணும். அவங்களுக்கு நான் ஒரு ஊக்கியா இருக்கணும், ஊக்குவிக்கிற ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து, ஏன்னா நம்ம சாஸ்வதம் கிடையாது, நம்ம ஒரு காலத்தில் எல்லாத்தையும் கை விட்டுருவோம். அப்போது அவங்க அடுத்த சந்ததிகள் ஜென்சி வந்து இது ஒரு நூலை இன்னைக்கு வந்து பார்த்து, ஓ இந்த மாதிரிலாம் நம்மளும் எழுதலாம், நம்மளும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ரிசர்ச் பண்ணலாம், நம்மளும் இதை பற்றி கருத்து வைக்கணும்னு இன்னும் இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் வாங்கி படிக்கணும். இதை படிச்சுட்டு இந்த கருத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு என்ன கருத்து இருக்குன்றதை வந்து பார்க்கணும். எல்லாமே ட்விட்டரில் போட முடியாது, எல்லாமே ஃபேஸ்புக்கில் கொண்டு வர முடியாது, எல்லாமே ஒரு இன்டர்வியூவில் சொல்ல முடியாது. இந்த இன்டர்வியூலாம் ஒரு ட்ரெய்லர் ஆட்டம். நீங்கள் வந்து ஒரு 10-15 கேள்வி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு 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 அந்த புக்கோட எப்படி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் ஒரு படம் 3 ஹவர் படத்துக்கும் 3 நிமிஷம் ட்ரெய்லருக்கும் இருக்கிற இதுதான் இங்கேயும் இருக்கும். நம்ம வந்து அந்த ஒரு நூலை வாங்கி படிக்கிற தன்மையும் நம்ம நாட்டில் ரொம்ப குறைஞ்சின்னு இருக்கு. அந்த தன்மையும் வந்து வர வச்சுட்டு, அதுவும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கீங்க. இந்த புக் லான்ச் 9ஆம் தேதி நடக்க போகுது. நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நீங்களே ஒரு அழைப்பு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சின்மியா ஹெரிட்டேஜ் சென்டர், செத்பத்தில் இருக்கிற ஹேரிங்டன் ரோட்டில் இருக்கிற ஒரு ஹாலில் இந்த விழா வந்து மாலை 6 மணிக்கு சாமி மித்ரானந்தா அவர்களின் தலைமையில் முன்னாள் நீதியரசர் PN பிரகாஷ் அவர்கள் மற்றும் பலர் பிரமுகர்கள் வந்து கலந்துக்கிறேன்னு இருக்காங்க. அவங்களோட தலைமையில் இந்த வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துட்டீங்களான்னா மிக்க மகிழ்ச்சி.
அங்கே வந்தீங்கன்னா அந்த நூலும் கிடைக்கும். நூல் ஈஸியாக வாங்கிடலாம். அங்கே ஃபிசிக்கலாகவே காப்பீஸ் கிடைக்கும். வாங்கினீங்களான்னா ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்பா என்னென்ன எசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ஸ்ரீ டிவி நேயர்களும் இந்த புத்தகத்தை வாங்கி ஒன்று அவங்க வாங்கி படிக்கணும், வாங்கி மற்றவர்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு வேண்டுகோளாக வைத்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.